நாகராஜ சோழன் யூடியூப்பர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசை ஒரு மனிதனை பேரும் புகழும் கொண்டு செல்லும். அதே ஆசை எல்லையை தாண்டி போனால் பேராசை ஆகி அழிவுக்கு கொண்டு செல்லும். இதை நம்ம எப்படி உணரணும்? ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் 100 ரூபா சம்பாதிச்சா இல்லாதவங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா நம்ம தர்மம் பண்ணணுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அதை கடைப்பிடிக்காட்டி போனாலும் பரவாயில்ல, பொறாமை என்றதை அகற்றி ஆசை என்பதை ஓரளவுக்கு அகற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொறாமை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உட்கொள்ளும், எந்த அளவுக்கு மனிதனை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுங்கிறத உணர்ந்து பார்த்து தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அன்பார்ந்த மக்களே, இப்போ வளரப்போகிற குழந்தைங்களுக்கு அன்பை பற்றி சொல்லிக் கொடுங்க, சகோதர தத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இனவாத மதவாதத்தை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. அன்பு தாய்மார்களே, அன்பு நெஞ்சமே, சகோதரிகளே, சகோதரர்களே, இது இனி ஒரு சுதந்திரம் அடைவதற்காக எப்படி போராடி பல மனிதர்கள்லாம் உயிர் மாண்டாங்களோ, அதுபோல் தான் மனிதனுக்கு மனிதன் ஒற்றுமை இல்லாத வாழும் அவலநிலை ஏற்படும். இப்போ பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் வளரப்போகிற குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லி கொடுப்பது சகோதர தத்துவமும் அன்பும் இனத்தையும் மதத்தையும் அவங்களுக்கு சொல்லி தராதீங்க. ஏன்னா இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறந்த நாம் வாழ்வது எவ்வளோ பெரிய புண்ணியங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அது தெரியாமல் நாமெல்லாம் ஆடிட்டுருக்கோம். இயற்கை மிகப்பெரியவன், இயற்கையை மீறி நம்ம வாழ முடியாது. நியாய தர்மம்லாம் என்னான்னு நீங்கள் கேட்குறீங்க. நியாய தர்மம் கிடைக்கும்போது கிடைக்கும், அதையும் மீறி தாண்டி போகும்போது இயற்கை கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கொடுக்கும். அதனால் இயற்கை வெல்ல யாராலும் முடியாது. அன்பு சகோதரர்களே, நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீங்க. நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை தூக்கி எறிஞ்சிடணும். வழக்கப்பா இப்போ ஒன்றுமே இல்லை. பல விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த பூலோகத்தில், அதாவது இந்த பூமியில் மனிதன் வாழ்வதற்கான அடையாளமே இருக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மைதாங்க. அதாவது விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது மனிதனோட ஆயுள் காலம் கம்மி தான். அந்த குறிப்பிட்ட ஆயுள் காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் மனிதனாகிய நாம் ஒற்றுமையதே சிறக்கட்டும். ஒன்று சகோதர தத்துவமாக ஒற்றுமையாக வாழ கற்றுக்குங்க.